அபரகம் 38ஆக உயிர் பலி என்பது அதிகரித்து இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சோகத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் நமக்கு சேகரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதே போன்று சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு என அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. இதனால் ஏற்கனவே 31ஆக இருந்த உயிரிழப்பு அதற்கு பிறகு 36ஆக மாறியது. தற்போது 38ஆக அதிகரித்திருக்கிறது. இப்படி நேரம் செல்ல செல்ல உயிரிழப்பு அந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே போவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் உயிர் பலி இன்னும் அதிகரிக்குமோ என்கிற ஒரு அச்சமும் ஏற்படுகின்றது. மொத்தமாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இது போன்ற ஒரு துயரமான சம்பவம் என்பது பதிவாகியது இல்லை என்பதும் ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகின்றது. மேலும் தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்டம் மட்டுமில்லாமல் அது அருகே இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்களும் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த காரணமானவர்கள் குறித்து நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே நாம் தொடக்கத்திலிருந்தே பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பிரச்சாரம் திருச்சியில் முதற்கட்டமாக நடைபெற்றது. கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் திருச்சியில் நடைபெற்றது. அதற்கு பிறகு கடந்த வாரம் நாகை மற்றும் திருவாரூரில் நடைபெற்றது. அப்போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போதெல்லாம் பல பேர் தன்னுடைய செல்போன் தொலைந்து விட்டது. அதே போன்று கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஒரு பெண்மணி தான் அணிந்து வந்த அந்த நகை செயின் என்பது கொள்ளையடித்து விட்டார்கள், திருடி விட்டார்கள் என்றெல்லாம் கூட கதறி எழுதார்கள். பல பேர் செல்போன் தொலைந்து விட்டது என்றெல்லாம் கூட கதறி எழுதார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படும் போதே அவர்கள் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் திருச்சியில் நடைபெற்றும் போது கூட கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் போன போதே தமிழக வெற்றி கழகம் சற்று சுதாரித்திருக்க வேண்டும். அடுத்த தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் போது இது போன்ற கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக, அதாவது கூட்ட நெரிசல் எப்போது ஏற்பது என்றால் விஜய் ஒரு இடத்தில் நின்று பேசும்போது அது அந்த இடத்தில் நிலையாக இருக்கிறது. ஆனால் அது பிரச்சனை என்பதை தாண்டி அது பிரச்சனை அல்ல. அதை விட மிகப்பெரிய பிரச்சனை என்பது விஜய் வரக்கூடிய அந்த வழி நெடுகிலும் அந்த பேருந்தை சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் விஜயனுடைய வருகைக்கு தாமதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மாநாட்டு ஏற்பாடு போன்று இது போன்ற தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். முதலில் திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அப்போது கூட்டம் அதிகமாக இருக்கும் போதே அவர் அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்திற்கு இந்த இடத்தில் நாளை செல்கின்றேன் என்றால் அதற்கு முன்னதாக ஒரு நாள் முன்னதாக அந்த இடத்திற்கு அருகே எங்கேயாவது அறையெடுத்து தங்கியிருக்க வேண்டும். அது போன்ற ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அந்த திட்டமிடல் எதுவுமே சரியாக இல்லை. எந்த விதமான ஒரு முறையான திட்டமிடலும் இல்லாமல் எதிர்த்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் மிக சாதாரணமாக போற போக்கில் மேம்போக்காக செய்யப்பட்ட திட்டமிடல் காரணமாக தான் இத்தகைய உயிரிழப்பு ஏற்படும். அஜாக்கிரதையாக முழுக்க இது அலட்சியம், அஜாக்கிரதை உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினுடைய வெளிப்பாடுகள் விளைவுதான் இந்த அளவு உயிர்பலி ஏற்பட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தால் நாடு உறைந்து விட்டது, இறந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் இறந்தோருக்கு இரங்கல், பல்வேறு உதவிகள் செய்ய நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். கரூரில் நெரிசலில் சிக்கி பலர் இறந்த செய்தி என்பது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். நெரிசலில் சிக்கி இறந்தோர் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற வார்த்தையின்றி தவிக்கிறேன் என்று மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு இன்று கருப்பு நாள், இறந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். 30க்கும் மேலானோர் உயிரிழந்த செய்தி நேரடியாக நெஞ்சி தாக்குகிறது என்று மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கரூர் துயர சம்பவம் மக்களை பெரிய அளவில் உலுக்கி துயரத்தில் ஆழ்த்திருக்கிறது என்று ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கின்றார். கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், அனுதாபங்கள் என்று டிடி தினகரன் அவர் தன்னுடைய இரங்கல் பதிவை தெரிவித்திருக்கிறார்.
தாவேகா பரப்புரையில் நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் அவரது உறவினர்களுக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு எனது சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பிலும் இரங்கல் என்று காதர் மொஹிதீன் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திரை உலகத்தை சேர்ந்தவர்களும் திரையுலகினரும் தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் அப்பாவி மக்கள் உயிரிழப்பு செய்து மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கரூர் கோர காட்சிகள் கதிகலங்க வைக்கின்றன, எப்படி ஆறுதல் சொல்வது என தெரியாமல் தவிக்கின்றேன் என்று ஜிவி பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார்.